எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூசுவலா ரவையில தான் கிச்சடி செய்வோம். இன்னைக்கு நான் ஓட்ஸ் பயன்படுத்தி ஒரு அருமையான கிச்சடி ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். ஓட்ஸ்ல நிறைய ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இது கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும். வாங்க இந்த ஓட்ஸ் கிச்சடி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓட்ஸ் கிச்சடிக்கு நான் 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 15-20 நிமிஷம் ஊற விடுங்க. கிச்சடி செய்ய கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் வேண்டாம்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1 பச்சை மிளகாய் போடுங்க. அடுத்து நறுக்கின கேரட் 1, 1/2 கப் நறுக்கின பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி. காய்கறிகளை போட்டு பிறகு 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு 5 நிமிஷம் வதக்குங்க. 5 நிமிஷம் கழித்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றுங்க. அடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு போடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. இதோட 1/2 கப் ஓட்ஸ் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 3 கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாசிப்பருப்பு 3/4 பாகம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணுங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். மறுபடியும் கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஓட்ஸும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவுங்க. எனக்கு மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அருமையாக வெந்து க்ரீமியாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிச்சடிக்கு வேற எதுவும் தேவையில்லை. அப்படியே சூடாக பரிமாறுங்க. அருமையான ஓட்ஸ் கிச்சடி எப்படி செய்யணும்னு பாருங்க. நம்ம யூஸ்வலா செய்யற ஓட்ஸ் கஞ்சிக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம். எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுல நான் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணி இதை செய்யணும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frame.